ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இத்தனை நாள் நம்ம தீபாவளிக்கு சமைக்கிறதுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்க கூட செய்கிற மாதிரி சில ஈஸியான இனிப்பு கார வகைகளை செஞ்சு காமிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க முக்கால்வாசி பேரும் விரும்புகிறது என்னென்னா மட்டன் கறி தான். ஸோ அந்த ஒரு மட்டன் கறியில் ஒரு ஸ்பெஷலான ஒரு மட்டன் கறி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம், பூரி, சப்பாத்தி எதுக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 5 இல்லைன்னா 6 ஏலக்காய், ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் சோம்பு இல்லைன்னா பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரிய விடணும். அடுத்தது உரிச்ச சின்ன வெங்காயம் 1 கப்பு, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு முழு பூண்டு எடுத்து உரிச்சு, அதாவது ஒரு 10-12 பல் இருக்கிற மாதிரி அந்த பூண்டு உரிச்சு அதையும் சேர்த்துக்கணும். ஒரு நல்ல பெரிய பீஸு இஞ்சி, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 10 முந்திரி பருப்பு, அப்புறம் தேங்காய் பத்தை ஒரு 2 துண்டு, இல்லை துருவின தேங்காய் அப்படின்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், இதையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதையும் போட்டு பச்சை மிளகா ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இந்த குழம்புல வேற மிளகாத்தூள் அது எதுவுமே போட போகிறதில்ல. காரம் இந்த பச்சை மிளகாலேருந்து வர்றது தான். அதனால காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாவையும் அதில் போட்டு வதக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடுலேயே இது கொஞ்சம் வதங்கிடும். இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட் ஆகணும். அது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ அந்த குழம்பு வைக்கிறதுக்கான குக்கரை அடுப்பில் வைக்கலாம். வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக அதில் சோம்பு போட்டு தாளிக்கலாம். இது வேண்டாம் அப்படிங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மசாலாவில் அரைச்சிருக்கோம். இதில் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். அடுத்தது பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சது அதையும் சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலா பேஸ்ட்டையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் இப்போ நான் 1 கிலோ மட்டன் கட் பண்ணி கழுவி உப்பு மஞ்சள் பொடியெலாம் போட்டு ஏற்கனவே வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே இந்த மட்டனில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே மஞ்சள் பொடி போட்டிருந்தாலும் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்துக்கணும். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கணும். குழம்பு நல்ல தண்ணியாக வேணும் அப்படின்னா இந்த 1 கப் தண்ணிக்கு பதிலாக 2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டாச்சு. எங்கள் வீட்டில் மட்டனுக்கு ஒரு 1 இல்லைன்னா 2 விசில்லையே வெந்துடும். ஸோ உங்களோட குக்கரை பொறுத்து அது எத்தனை விசில் வச்சா மட்டன் வேகுமோ அத்தனை விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். இந்த கறி ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மற்ற எல்லாத்த விட இட்லிக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஆட்டுக்கால் பாயாவோட ஒரு டேஸ்ட்டு வரும் இதில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.